இப்ப பார்த்தோம்னா ஒரு பயணிகள் நிழற்குடை, பயணிகள் நிழற்குடையா இல்லது பேய்கள் நிழலாடும் குடையா என்ற அளவுக்கு சிவகம்பட்டியில ஒரு பெரிய மக்கள் அதிருப்தியை ஏற்படுத்துற மாதிரி ஒரு சம்பவம் நடந்துள்ளது. இன்னைக்கு காலகட்டத்துல பார்த்தோம்னா நிறைய பேர் நிக்கிறதுக்கு நிழற்குடை இல்லாம அந்தந்த ஊர்ல போராட்டமா நடந்துகிட்டு இருக்கு. ஆனா திண்டுக்கல் மாவட்டம் சேவகம்பட்டி பேரூராட்சியில பாத்தீங்கன்னா ஒரு நிழற்குடையை சுத்தி சாக்கடைகள் அள்ளப்பட்ட கழிவுகளை மற்றும் மண்களை கொட்டி அவங்க அந்த நிழற்குடையை சுத்தமா மூடி அதனை சுற்றி பாத்தீங்கன்னா புற்கள் பூண்டுகள் முளைச்சு ஒரு பேய் நடமாடுற இடத்துக்கான அத்தனை சோர்ஸ் உள்ளது மாதிரி அந்த இடம் அமைஞ்சிருக்கு. அதாவது அந்த இடத்தை சுற்றிலுமே பார்த்தோம்னா அவ்வளோ கலீஜா இருக்கு. இந்த விஷயமா ஒரு சமூக ஆர்வலரே மக்கள் நிக்கிறதுக்கு ஒரு இடம் இல்ல, அவங்களுக்கு தேவைன்றதுக்காக சின்ன சின்ன செடிகள் இதெல்லாம் நட்டு வளர்த்துக்கிட்டு இருக்காரு. ஆனா அந்த பேரூராட்சி பார்த்தோம்னா சுத்தமா மக்கள் யாருமே அந்த பக்கம் நின்றக்கூடாது, மழைக்கு ஒதுங்கிடக்கூடாது, நிலவுக்கு வெயிலுக்கு ஒதுங்கிடக்கூடாது. அந்த கான்செப்ட்ல மக்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்படணுமோ அதை கஷ்டப்படுத்துற நோக்கத்தோட இந்த பேரூராட்சி செயல்படுதா அப்படின்றது பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்துது. நமது மாநில அரசாங்கம் ஒவ்வொரு பேரூராட்சி ஊராட்சி அளவுக்கு வார்டுகளுக்கு தனித்தனியா மேம்பாட்டுக்காக நிதி ஒதுக்கிட்டு இருக்கு. அதுல அவ்வளவு நிதி மக்கள் பயனடைன்றதுக்காக பண்றப்போ இந்த பேரூராட்சியானது எந்ததுமே செய்யல. சுடுகாடு இது வரைக்கும் முறையான சுடுகாடு இல்ல, ஒரு சுகாதார கழிப்பறை இல்ல. இது மாதிரி எண்ணற்ற எதுவுமே முக்கியமான போல செய்யாம இந்த பேரூராட்சி தள்ளி போயிட்டே இருக்கு. இது குறித்து சமூக ஆர்வலர் ஒருவர் தெரிவித்த கருத்து மனதை ரணமாக்குகிறது. அதையும் காண்போம். வணக்கம், என் பேர் ராமு, சமூக ஆர்வலர், முத்தலாபுரம், திண்டுக்கல் மாவட்டம், நிலக்கோட்டை தாலுகா, சிவகம்பட்டி பேரூராட்சி, முத்தலாபுரம் ஊர்ல இருந்து நான் பேசுறோம். நீங்க இதுக்கு பின்னாடி பார்க்கலாம். அதாவது பயணிகள் நிலக்கூட இருக்கு. இது எந்த ஒரு பராமரிப்பும் இல்லாம கிடக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னு வச்சுங்க, முன்னாடி வேறு மண்ணை கொட்டி விட்டு இதை 1 மாசம் ஆகி போச்சு. மண்ணை எதுவுமே அல்ல கிடையாது. நான் பேர் சொல்லியும் கூட எந்த நடவடிக்கை எதுவுமே எடுக்கிறது கிடையாது. இந்த ஊருக்கு சரியான ஒரு சாலை வசதியோ மற்ற ஒரு மயானம் கூட கிடையாது. நம்ம மக்கள்லாம் பஸ்ஸு கூட ரொம்ப ரொம்ப காத்து இருந்து ரேரா தான் பஸ்ஸில் ஒரு பஸ் 2 பஸ் தான் இருக்குது. இது எப்பாச்சும் வந்தா போச்சு, வந்தா அப்புறம் ஆட்டோ தான் போறாங்க. நீங்க பார்க்கலாம். இது முத்துலாபுரம் பயணம் நடக்கூட. அதாவது மழை வந்தாலோ வெயில் அடிச்சாலோ மக்கள் இதெல்லாம் உட்காருவாங்க, நிற்பாங்க. ஆனா இந்த முன்னாடி பாத்தீங்களாக்க பூராமே மண்ணை கொட்டி இந்த ஊருக்கு மயானம் சுடுகாடு கூட கிடையாது, சரியான சாலைகள் கிடையாது, ஒரு கழிப்பறை கிடையாது. அதாவது 10 வருஷத்துக்கு கெட்டி இது மக்களுடைய பயன்பாட்டுக்கு வராம இருக்கு. கழிப்பறை இதுல ஈவோல் இருந்து மற்ற கிளர்க்கள் இருந்து எந்த ஒரு ஊர் பக்கம் வானது கிடையாது. வந்தாலும் பேசாம போயிருது. மக்கள் நிலைமையில எந்த அக்கறையும் கிடையாது. இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட அதிகாரி தகுந்த நடவடிக்கை எடுப்பாரா இல்லது வழக்கம் போல காலம் தாழ்த்தி போராட்டம் வெடித்த பின் அதற்கான நடவடிக்கை எடுப்பாரா என்று பொறுத்திருந்து பார்த்தோம். நியூஸ் 27 தமிழ் செய்திகளுக்காக உங்கள் பிரபு.